உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, செம்மறி ஆடுகள் வெள்ளாடுகள் என்கிற இரு பிரிவினரை குறித்து காட்டுகிறது நற்செய்தி. செம்மறி ஆடுகளுக்கென்று சில நற்பண்புகள் உண்டு, வெள்ளாடுகளுக்கென்றும் சில பண்புகள் உண்டு. செம்மறி ஆடுகள் எப்பொழுதும் கட்டுப்பாடோடு இருக்கும். ஆயன் சொல்லுகிற சொல் பேச்சை கேட்டு நடக்கும். எப்பொழுதுமே அது ஒன்றிணைந்து செல்லும். அதை மேய்ப்பது மிக மிக எளிமையான ஒன்று. ஆனால் செம்மறி ஆடுகளுக்கு மாற்றாக இருக்கின்ற வெள்ளாடுகளுடைய குணதிசயங்கள் சற்று வித்தியாசமானது. அதற்கு கட்டுப்பாடே இருக்காது. எப்பொழுதும் ஒன்றாக இணைந்து செல்லாது. ஆயனுடைய சொல் பேச்சு கேட்டு நடக்காது. ஒவ்வொரு திசையில ஓடும், இங்கு அங்குமா அது அலைந்து திரிந்து மேயும். அதை மேய்ப்பது மிக மிக கடினம். இந்த இரண்டை சொல்லி ஆண்டவர் இந்த நாளில் உதாரணப்படுத்தி ஒரு உண்மையை வெளிப்படுத்துகிறார். நேர்மையானவர்களாக, நீதிமான்களாக, இரக்கமுள்ளவர்களாக வாழ்கிற ஒவ்வொருவரும் கடவுளுடைய சாயலாக இருக்கிறார்கள். கடவுளுடைய ஆசி பெற்ற மக்களாக இருக்கிறார்கள். அவர்களை பேறு பெற்றவர்கள் என்று வாழ்த்துவதை பார்க்கிறோம். அதே நிலையில் கடவுளுடைய கட்டளைகளை மீறி சுயநலத்தோடு பேராசைகளுக்கு இடம் கொடுக்கிற பொறாமை குணத்தோடு வாழ்கின்ற தன்னல விரும்பிகளை ஆண்டவர் சாடுவதையும் பார்க்கிறோம். ஒரு பக்கத்தில் அந்த செம்மறி ஆடுகளுக்கு ஒப்பிட்டு பேசுகிற இறைவன் அந்த நேர்மையாளர்களை குறித்து இப்படியெல்லாம் சொல்லுவதை பார்க்கிறோம். என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே என்று சொல்லி அவர்களை வாழ்த்துகிறார். இடப்பக்கத்தில் உள்ள அந்த சுயநலவாதிகளை பார்த்து, இரக்கமில்லாத மனிதர்களை பார்த்து சபிக்கப்பட்டவர்களே என்கிறார். இந்த மனிதர்களை பார்த்து என்னிடம் வாருங்கள் என்று சொல்லி அவர்களை அன்போடு அழைக்கிறார். இடப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து என்னிடமிருந்து அகன்று போங்கள் என்று சொல்லி அவர்களை விலக்குவதை பார்க்கிறோம். வலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இடப்பக்கத்தில் உள்ள அந்த மக்களை பார்த்து அலகைக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற என்றும் அணையாத நெருப்புக்குள் செல்லுங்கள் என்று சொல்லி அவர்களை புறம் தள்ளுவதை பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, அன்றாட வாழ்க்கையில் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய, பிறர் மீது இரக்கம் காட்டக்கூடிய, பிறருக்கு நன்மை செய்யக்கூடிய பல வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கிறது. அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கடவுளுடைய பிள்ளைகளாக, கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு பேருந்தில் ஒரு கர்ப்பிணி பெண் ஏறுகிறாள். கர்ப்பிணி பெண் உள்ளே ஏறி பார்த்த உடனே எல்லா சீட்டும் ஃபுல்லாயிட்டு இருக்குது. எல்லாரும் எல்லா இடத்துலையும் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அவள் ஏறுவதை பார்த்த உடனே சில பேர் தங்களுடைய முகத்தை திருப்பிக் கொள்ளுகிறார்கள். சில பேர் தூங்குவது போல நடிக்கிறார்கள். அந்த இடத்தில் இருந்த ஓர் இளைஞன் அந்த கர்ப்பிணி பெண் உள்ளே வருவதை பார்த்த உடனே, அம்மா இங்கே வாருங்கள், இங்கே அமருங்கள் என்று சொல்லி தன்னுடைய இருக்கையை அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு விட்டு கொடுக்கிறான். அப்பொழுது எல்லா கண்களும் அவரையே உற்று நோக்குகின்றன. லேசாக ஒரு புன்சிரிப்பை சிரிக்கிறான் அந்த இளைஞன். எல்லாருடைய தலைகளும் கீழே கவிழ்கின்றன. அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைய நாளினுடைய முதல் வாசகம் சொல்லுகிறது, நீங்கள் தூயவராக இருங்கள், திருடாதீர்கள், பொய் பேசாதீர்கள், பிறரை வஞ்சிக்காதீர்கள், பிறரை ஒடுக்கி அடக்கி ஆள முயற்சி செய்யாதீர்கள், யாருடைய பொருளையும் கொள்ளையடிக்காதீர்கள், நேர்மை உள்ளவர்களாக, நீதி உள்ளவர்களாக, இரக்கம் நிறைந்தவர்களாக, கனி உள்ளவர்களாக, நேசிப்பவர்களாக, பிறருக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருங்கள். அப்பொழுது
இறை ஆட்சியை உரிமை பேராக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லுகிறது இறை வார்த்தை. இறை வார்த்தைக்கு செவி கொடுப்போம். தந்தையிடமிருந்து ஆசி பெற்ற மக்களாய், அவருடைய அருகில் இருப்பவர்களாய், அவர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற அந்த அரசாட்சியை உரிமை பேராக பெற்றுக்கொள்ளுகிற மக்களாய் வாழ வரம் வேண்டி செபிப்போம். ஆமீன்.